இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எனுமரேஷன் ஆஃப் WBC, RBC and platelet. White blood cell, red blood cell and platelet count are performed by diluting a blood sample. So இங்கே diluting a blood sample and loading it onto a ஹீமோசைட்டோமீட்டர். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், பிளட் சாம்பிளை வந்து டைலூட் பண்ணிவிட்டு அதை எதில் லோட் பண்ணுறோன்னா ஹீமோசைட்டோமீட்டர். A special counting slide before counting cell under a microscope. ஸோ இங்கே வந்து ஹீமோசைட்டோமீட்டர் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கவுண்டிங் செல். இதை வச்சு மைக்ரோஸ்கோபிக் அண்டரில் வந்து செல்ஸை வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் நேம் தான் வந்து எனுமரேஷன் மெத்தட் ஆஃப் WBC, RBC, platelet. WBCயும் RBCயும் வந்து ஆர் கவுண்டட் ஆன் specific square of that this one. Okay, in hemocytometerல that specific squareல வந்து different magnificationல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். platelet often counted using flow cytometer. So WBCயும் RBCயும் வந்து ஹீமோசைட்டோமீட்டர், platelet வந்து flow cytometer. The result are used to calculate the number of cell per unit volume of blood. இதில் வந்து எவ்வளோ செல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஃபர் யூனிட் பிளட்டில் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். விச் கேன் இண்டிகேட் வேரியஸ் ஹெல்த் கண்டிஷன். அதை பொறுத்து அவங்களுக்கு எது மாதிரியான இது ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, லோவாக இருந்தால் என்னென்ன டிசீஸ், ஹையாக இருந்தால் என்னென்ன டிசீஸுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹீமோசைட்டோமீட்டர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், WBC RBCன்ட்டு. ஸோ பிளட் இஸ் மிக்ஸ்டு வித் எ ஸ்பெசிபிக் டைலூட்டிங் fluid in a pipette to reduce the concentration of RBC. ஸோ இங்கே வந்து டைலூட்டிங் fluid அந்த பிப்பட்டில் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்பெசிபிக் டைலூட்டிங் fluid in a pipette to reducing the concentration of RBC. டைல்யூட்டட் சாம்பிள் வந்து கேர்ஃபுல்லி இந்த ஹீமோசைட்டோமீட்டரில் வந்து பை யூஸிங் கேபிலரி ஆக்ஷன் வந்து லோட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் அது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ ஹீமோசைட்டோமீட்டர் இஸ் லெஃப்ட் ஃபார் எ ஃபியூ மினிட் டு அலோவ் த செல்ஸ்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அப்புறம் வந்து மைக்ரோஸ்கோபிக் கவுண்டிங். ஸோ WBC வந்து எங்கே பண்ணுறோன்னா கவுண்டட் இன் தட் 4 large corner square, லார்ஜ் கார்னரில். அதுவே வந்து RBC வந்து சென்டரில். இது வந்து லோ பவரில், இது வந்து ஹை பவரில் வந்து செல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஸோ கால்குலேஷன் நம்பர் ஆஃப் செல் கவுண்டட் இஸ் மல்டிப்ளைட் பை டைல்யூஷன் ஃபேக்டர். எவ்வளோ செல்லு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து மல்டிப்ளை பை டைல்யூஷன் ஃபேக்டர் அண்ட் டெப்த் ஃபேக்டர் டு டிட்டர்மைன் டோட்டல் நம்பர் ஆஃப் செல் ஃபர் மைக்ரோலீட்டர் ஆஃப் த பிளட். ஸோ இதில் வந்து எவ்வளோ செல்லு வந்து நம்பர் ஆஃப் செல் கவுண்டட் இஸ் மல்டிப்ளைட் பை டைலூஷன் ஃபேக்டர் அண்டு டெப்த் ஃபேக்டரில் வந்து இது வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், டு டிட்டர்மைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் செல். அதில் வந்து எவ்வளோ செல் இருக்குங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேட்லெட் கவுண்டிங் மெத்தட். platelet are significantly smaller than WBC, RBC. அதனால் இதுக்கு வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளோ சைட்டோமீட்டர் ஆஃப்டன் கவுண்டட் யூஸிங் ஆட்டோமேட்டட் அனலைசர். அதுக்கு நேம் வந்து ஃப்ளோ சைட்டோமீட்டர். திஸ் மெத்தட் யூசஸ் எ ஸ்பெஷல் கிட். இதுக்கு வந்து ஸ்பெஷல் கிட் யூஸ் பண்ணுறாங்க தட் கண்டெய்னிங் ஃப்ளோரசன்ட்லி லேபிள்டு பீட்ஸ் அண்ட் ரியேஜண்ட். ஸோ blood வந்து மிக்ஸ்டு வித் தீஸ் ரியேஜண்ட் இன் எ டியூப், தென் அனலைஸ்ட் பை ஃப்ளோ சைட்டோமீட்டர் which count that number of platelet. எவ்வளோ platelet வந்து இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணோம். platelet relative to number of bead. தென் இப்போலாம் வந்து ஆட்டோமேட்டட் அனலைசர் இருக்குது. மாடர்ன் லெபார்டரி அனலைசர்ஸ் ஆஃப்டன் பெர்ஃபார்ம் கம்ப்ளீட் blood count which include WBC, RBC, platelet count. எதுக்காக நம்ம இது மாதிரி கவுண்ட் பண்ணணும், வாட் இஸ் த யூஸ்ன்னு சொல்லி பார்த்தா, WBC லெவல் லோ அண்டு ஹையாக இருந்ததுன்னா என்ன டிசீஸ் அனிமியாவாக இருக்கலாம் அல்ல ஆர் பாலிசிஸ்திமியாவாக இருக்கலாம். WBC வந்து லோ அண்டு ஹை, இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, எதனால் வந்து WBCயோட லெவல் அதிகமாகும்னு சொல்லி பார்த்தா, நம்மளுக்கு வந்து மைக்ரோ ஆர்கனிசம் எப்போ நம்ம பாடியில் வந்துடுதோ அப்போ வந்து இந்த ஃபைட்டிங் ரியாக்ஷன், அப்போ வந்து அதனால் வந்து
டபிள்யூபிசி வந்து அது வந்து ஒரு சோல்ஜர் ஆஃப் அவர் பாடினா, ஸோ அது வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம். இன்ஃபெக்ஷன், அலர்ஜிக் டைப், லுக்கேமியா கண்டிஷன். பிளேட்லெட் வந்து ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன், இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர் அப்போ அதோட லெவல் வந்து லோவாகவோ ஹையாகவோ இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எனுமரேஷன் ஆஃப் WBC, RBC and platelet. Thanks for watching.